ஜெயம் ரவி ஆர்த்தியோட விவாகரத்து முடிவு கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. இதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமா ஆர்த்தி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஜெயம் ரவி கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை நீக்கி இருந்தாங்க. இவங்க விவாகரத்துக்கு ஜெயம் ரவிக்கும் அவருடைய மாமியார் சுஜாதாவுக்கு ஏற்பட்ட கருத்து மோதல் தான் காரணம்னு ஏற்கனவே ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. தன்னோட மாமியார் தயாரிப்புல அடுத்தடுத்து பல படங்கள்ல ஜெயம் ரவி நடிச்சிட்டு வந்தாரு. இதுல சைரன் உள்ளிட்ட சில படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல தோல்வி அடைஞ்சது. இதனால ஜெயம் ரவியோட சம்பளத்தை குறைக்க சொல்லி சுஜாதா கேட்டதாகவும் தன்னோட சம்பளத்துல ஜெயம் ரவி விடாப்பிடியா இருந்ததாகவும் இதுவே இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட காரணமா இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ இது சம்பந்தமா இன்னொரு முக்கியமான தகவலை பிரபல பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் வெளியிட்டிருக்காரு. அதாவது ஜெயம் ரவியோட விவாகரத்துக்கு முக்கியமான காரணமே சுஜாதாவோட வளர்ப்பு மகன் சங்கர் தான் அவர் சொல்லியிருக்காரு. சங்கர்னு ஒரு பையனை தன்னோட சொந்த மகனை போல சுஜாதா வளர்த்துட்டு வர்றதாவும் சுஜாதா தயாரிக்கிற படங்களோட ஒட்டுமொத்த நிர்வாக பொறுப்பையும் சங்கர் தான் கவனிச்சுட்டு வர்றதாவும் அவர் சொல்லியிருக்காரு. சங்கருக்கும் ஜெயம் ரவிக்கும் நிர்வாக விஷயத்துல நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பின்னர் அதுவே ஜெயம் ரவிக்கும் சுஜாதாவுக்கும் மனக்கசப்பு ஏற்பட காரணமா இருந்ததாகவும் சபிதா ஜோசப் சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்துல இது ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையில பெரிய சச்சரவை ஏற்படுத்தி இப்போ விவாகரத்து வரைக்கும் வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதே சமயம் ஜெயம் ரவியோட அப்பாவும் அண்ணனும் ரெண்டு பேர்கிட்டயும் சமரசம் பேசிட்டு இருக்கிறதாவும் விவாகரத்து வரைக்கும் கொண்டு போகாம என்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த விஷயத்துல ஜெயம் ரவியோட முடிவு என்னவா இருக்குன்னு பொறுத்து வந்து தான் பார்க்கணும். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Oh, shit.